1955ஆம் வருடம் டிசம்பர் மாதம் காமராஜர் முதல்வராய் இருந்த காலம் தென் மாவட்டங்களில் திடீர் என்று புயலும் பேய் மழையும் தாக்கினர். வானம் பார்த்த சீமை எனப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கால் பலர் வீடு இழந்தார்கள். தங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் துடித்தார்கள். அப்பொழுது முதலமைச்சர் காமராஜர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறவும் ஒரு கிராமத்தை முற்றிலும் நீர் சூழ்ந்து கொண்டது. வெளி தொடர்பே அற்றுப்போனது. உணவுக்கு கூட வழியில்லாமல் மக்கள் பட்டினியால் தவித்தார்கள். அதை கேள்விப்பட்ட காமராஜர் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகளோடு புறப்பட்டார். ஆனால் ஊசலாடி கொண்டிருந்த பாலம் உடைந்து போனது. அதிகாரிகள் காமராஜரிடம், ஐயா, இதற்கு மேல் கார் செல்லாது, அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளை நாங்கள் சில பேர் கவனித்துக் கொள்கிறோம், நீங்கள் வேறு இடத்துக்கு செல்லுங்கள் என்றார்கள். ஆனால் காமராஜர், அதிகாரிகளே எல்லாத்தையும் கவனிக்க சொல்லி கோட்டையில் இருந்தே நான் உத்தரவு போடலாமே, மக்கள் கஷ்டத்தை நேரடியாக பார்க்கணும், தேவையான நிவாரணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அதனால் தான் நானே வந்தேன் என்று கூறியபடி வேட்டியை மடித்து கட்டி தலையில் முண்டாசு கட்டி கொண்டு தண்ணீரில் இறங்கிவிட்டார். சாரக்கயிறை பிடித்து கொண்டு மார்பளவு நீரில் கால்வாயை கடந்து மறுகரைக்கு சென்றார். முதலமைச்சரே தண்ணீரில் இறங்கிவிட்டதால் அதிகாரிகளும் வேறு வழியின்றி அவரை பின்தொடர வேண்டியதாயிற்று. மறுநாளும் காமராஜர் திட்டமிட்டபடியே செயல்பட்டு கொண்டு இருந்தார். பெருந்தலைவரின் இந்த சேவையை பாராட்டி பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு இதழில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் அவர், சேரிகள் பாட்டாளிகளின் குடிசைகள், உழவர் உழன்று கிடக்கும் குச்சுகள், இவை யாவும் நாசமாகிவிட்டன. வீடில்லை, வயலில்லை, உள்ளத்தில் திகைப்பின்றி வேறில்லை. ஆனால் தம்பி, நமது முதலமைச்சர் காமராஜர் அந்த மக்கள் மத்தியில் இருக்கின்றார். பெரு நாசத்துக்கு ஆளான மக்களின் கண்ணீரை துடைத்திடும் காரியத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார் என்பதை எண்ணும் போது, இதோ எமக்கு ஆறுதல் அளிக்க எமது முதலமைச்சர் வந்துள்ளார், எமது கண்ணீரை காண்கிறார், தமது கண்ணீரை சிந்துகிறார், ஆறுதல் அள்ளித் தருகிறார், கோட்டையிலே அமர்ந்து கொண்டு உத்தரவுகள் போடும் முதலமைச்சர் அல்ல இவர், மக்களை நேரில் சந்திக்கும் தலைவர் என்று மக்கள் வாழ்த்துகின்றனர். தம்பி, சொல்லித்தானே ஆக வேண்டும். முதலமைச்சர் காமராஜரின் பொறுப்புணர்ச்சி கண்டு நாம் பெருமைப்படுகின்றோம் என்று தனது பாராட்டை தெரிவித்து இருந்தார். இதுபோன்ற தலைவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு கிடைப்பார்களா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.